தற்போது வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட முக்கியமான கிராமமாக முண்டக்கை கிராமம் இருக்கிறது. நேற்று நடந்த நிலச்சரிவில் மொத்தமாக இந்த கிராமமே மண்ணில் புதைந்துள்ளது. அங்கு வசித்த மக்களின் நிலை என்ன என்பது தற்போது வரை தெரியவில்லை. குறிப்பாக மண்ணில் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள மீட்பு குழுவினர் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்றனர். கேரள வரலாற்றில் நடந்த மிக மோசமான பேரழிவாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆனால் முண்டக்கை கிராமத்தில் நடக்கும் முதல் நிலச்சரிவா இது? இல்லை. கடந்த 40 ஆண்டுகளில் 2 மோசமான நிலச்சரிவுகளை கண்டுள்ளது வயநாட்டில் உள்ள முண்டக்கை கிராமம். 1984 நடந்த நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் மரணமடைந்தனர். அதனோடு ஒப்பிட்டால் இந்த நிலச்சரிவின் தாக்கம் அதிகம்தான். இருப்பினும் 1984 நிலச்சரிவு ஏற்பட்ட போது 340 மில்லிமீட்டர் மழை அங்கு பெய்திருந்தது. தீவிர மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. 1984 ஆண்டு நிலச்சரிவின் போதும் சாலியாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றில் இறந்த உடல்கள் மிதந்ததாகவும் பலரது உடல்கள் காணாமல் போனதாகவும் அப்போதைய அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்த பதிவும் இருக்கிறது. கோழிக்கோடு வயநாடு எல்லைப் பகுதியில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே ஆராய்ச்சியாளர்களால் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அதன்பின் முண்டக்கை பகுதியில் 2வது நிலச்சரிவு 2019 ஆண்டு பதிவாகியுள்ளது. ஆகஸ்ட் 8, 2019 அன்று இப்பகுதியில் 24 மணி நேரத்தில் 240 மில்லிமீட்டர் மழை பெய்தது. முன்னெச்சரிக்கையாக முண்டக்கை பகுதியில் உள்ள 34 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டன. அதில் 177 பேர் அடங்குவர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்பு தடுக்கப்பட்டது. அந்த நிலச்சரிவில் 4 வீடுகள் மண்ணில் புதைந்தன. தற்போது வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி 180க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் 150க்கும் அதிகமானவர்கள் நிலை என்ன ஆனது என்பது தற்போது வரை தெரியவில்லை. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இதே மாதத்தில் 1984 இந்த கிராமம் நிலச்சரிவை சந்தித்துள்ளது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கடந்து அதே மாதத்தில் மற்றொரு பேரழிவை சந்தித்திருக்கிறது முண்டக்கை கிராமம். ஆனால் இம்முறை கேரள வரலாற்றில் இது பெரும் பேரழிவாக மாறி இருக்கிறது.